ஏன்பா இந்த எலெக்ஷனு இத்தனை வாட்டி நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். ஆனா இப்போ வந்து எனக்கு வித்தியாசமா தோன்ற மாதிரியே இருக்கு. எதனால? என்ன வித்தியாசமானு புரியல. வித்தியாசமானா ஒரு திருவிழா மாதிரி, தீபாவளி, பொங்கல் மாதிரி ஒரு வைபா கிரியேட் பண்றாங்க. எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எப்படின்னா, இப்பயும் வந்து ம். கூட்டம் நடக்குது. கட்சி தலைவர்களா அவங்க எல்லாம் வராங்க. எல்லாமே நடக்குது. ஆனா முன்னாடி எப்படின்னா, அத பத்தின ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு 1/2 அன் அவர் நியூஸ்ல வரும். இல்ல அதுல வந்து முக்கியமா இருக்கவங்க நேர்ல போய் அந்த கூட்டத்தை பார்ப்பாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆகுது? நான் பார்த்த வரைக்கும் ஒரு தலைவர் கிளம்புறாருன்னா, ம். அவர் கிளம்புனதுல இருந்து ம். இந்த தெரு வந்து ம். அடுத்த தெரு வந்து அவர் எங்க வரணுமோ அது வரைக்கும் லைவ் போடுறானுங்க. ம். அந்த லைவ்லயும் அவர் முத்தம் கொடுத்தது, ம். ஹாய் காட்டுறது, பொறி உருண்டை பிடிச்சது, அது மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி துண்டை தூக்கி போடுறதெல்லாம் எப்பவுமே உள்ளதுதான். அந்த துண்டை அவர் தலையில ஒழுகுறது, ஒருத்தர் தலையில ஒழுந்த வீடியோ பார்த்தேன். எல்லாரும் துப்பு துப்புன்னு போடுறோம். காமெடி ஆக்கணும் ஆக்குறாங்க. காமெடி இல்ல, எல்லா நாளுமே நடக்கிறதுதான். ஆனா இப்ப வந்து சோசியல் மீடியா ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தா வந்துகிட்டே இருக்கு. அதுவும் அது பின்னாடி பாட்டு வேற. இந்த பாட்டுலாம் ஆல்ரெடி ஹிட்டான பாட்டு படத்துல. அந்த பாட்டுக்கும் அவங்க பண்றதுக்கும் அப்படியே பார்க்கும்போது நிஜமாலுமே வந்து இவங்க கண்டிப்பா ஜெயிச்சு நமக்கு நிஜமாலுமே செய்வாங்க. ரீல்ஸ் ஓபன் பண்ணா அதை பத்தி வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி நமக்கே அது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுது. அது எனக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாலதான். இதுக்கு இப்போ ஃபுல்லாவே டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள தானே இருக்கணும். நேர்ல பாக்குறத விட அந்த போன்ல பாக்கும்போது இன்னும் நமக்கு அந்த ஃபுல் ஃபீல் வந்துருது. ஏதோ பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் வருது. அது மாதிரி நிக்கிற ஆளும் நமக்கு ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிடுச்சுல. ஒரு பெரிய செலிபிரிட்டி நிக்கிறனால அத அவரோட ஒரு செய்கையும் இங்க ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி போட ஏதோ அது எலெக்ஷன் மாதிரியே இல்ல. ஏதோ வேற டிஃபரெண்ட் ஃபீல் வருது. கொரோனாக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வீடியோவே வந்து இந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா அது வந்து இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கனால நமக்கு பாக்குறப்ப வித்தியாசமா தெரியுது. ஆனா இதுக்கு வரைக்கும் நடந்த எலெக்ஷன் எதுவுமே இந்த மாதிரி மீடியாவோட வந்து ஆதிக்கம் வந்து அதிகமா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் வந்து இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப ஏன்னா நம்ம வீடியோவே பாரு இதுதான் போடுறோம். இப்ப நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி தோணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்